this youth meeting. இந்த வாலிப கூடுகைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். So we read in Ecclesiastes chapter 11 like this. பிரசங்கி புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். In verse 9. 9ஆம் வசனம். Rejoice, young man, during your childhood, and let your heart be pleasant during the days of your young manhood. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். And follow the impulses of your heart and the desires of your eyes. உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. Yet know that God will bring you to judgment for all these things. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. So this is what Solomon would tell you. இதுதான் சாலமோன் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையா இருக்கும். Because this book Ecclesiastes was written in the days of his backsliding. ஏனென்றால் இந்த பிரசங்கியின் புஸ்தகம் சாலமோனுடைய பின்மாற்றமடைந்த வாழ்நாட்களில் எழுதப்பட்டது. So if you go through the book which Zach has written about through the Bible, சகோதரர் ஜாக் அவர் எழுதிய through the Bible நீங்கள் வாசிக்கும் பொழுது, I don't know whether in Tamil you have this book of Ecclesiastes written in Tamil. தமிழிலே இந்த பிரசங்கியின் புஸ்தகம் தமிழில் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. Because the New Testament has come in through the Bible but not the Old Testament in Tamil. through the Bible அந்த புதிய ஏற்பாடு தமிழிலே வந்திருக்கிறது, ஆனால் பழைய ஏற்பாடு தமிழில் இருக்கிறதா என்று தெரியவில்லை. So in English he would say that this book talks about a man, human kind of a wisdom. இது ஒரு மனுஷீகமான ஞானத்தை குறித்து பேசப்படுகிற ஒரு புஸ்தகம். Whereas the book of Proverbs is about a divine wisdom. ஆனால் நீதிமொழிகளின் புஸ்தகம் தேவ ஞானத்தை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகள். So if you read this Ecclesiastes 11 verse 9, இந்த பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், Rejoice, young man, during your childhood, and let your heart be pleasant during the days of young manhood, and follow the impulses of your heart and desires of your eyes, yet know that God will bring you to judgment for all these things. வாலிபனே, உன் நிலைமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. So I feel like Solomon is telling young people, your life can be very interesting but be very careful, like whatever you do, God will judge you for that. நான் இப்படியா இதை பார்க்கிறேன். சாலமோன் சொல்லும் பொழுது, வாலிபர்களே, உங்கள் வாலிப வாழ்க்கை சுவாரஸ்யமாய் அனுபவிக்கக்கூடிய காரியமாய் இருக்கிறது, ஆனாலும் தேவன் உங்கள் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த காரியத்தை குறித்து நீ கவனமாயிரு. So in one sense it is right. ஒரு கோணத்தில் பார்த்தால் அது சரியா இருக்கிறது. Whatever we do, God is going to judge. எந்த காரியத்தை செய்தாலும் தேவன் அதை நியாயம் தீர்க்க போகிறார். That is true. அது உண்மை. But then the way it tells us that it gives you a very negative picture about God. ஆனால் இந்த வார்த்தை சொல்லுகிற விதத்தை பார்க்கும்போது தேவனை குறித்து ஒரு எதிர்மறையான ஒரு கோணத்தில் ஒரு பார்வை அது காண்பிக்கிறது. God has created all these things for you to enjoy, but if you enjoy, you will go to hell. நீ இந்த காரியத்தை எல்லாம் தேவன் நீ அனுபவிக்கும்படி ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார், ஆனால் இதை நீ அனுபவித்தால் நீ நரகத்துக்கு போய் விடுவாய். So that is not the way Jesus Christ speaks. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த விதமாய் அவர் பேசவில்லை. John chapter 10 verse 10. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். The thief comes only to destroy, to steal, to kill and destroy, but I came that they may have life and have it abundantly. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவும் வந்தேன். So here Jesus Christ is talking about an abundant life. இங்கு இயேசு கிறிஸ்து ஒரு பரிபூரணமான நிறைவான ஒரு ஜீவனை குறித்து, வாழ்க்கை குறித்து பேசுகிறார். So I don't know how many of you listened to last Wednesday's weekly meeting. நீங்கள் எவ்வளவு பேர் கடந்த புதன்கிழமை நடந்த வார கூடிகையின் செய்தியை கேட்டீங்கன்னு தெரியாது. Brother Vincent was speaking about how in the new covenant Jesus Christ gives us a new heart, a new spirit, and an abundant life. அவர் சொல்லும் பொழுது இந்த புதிய உடன்படிக்கையிலே எப்படி
ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய இருதயத்தை, புதிய ஆவியை, ஒரு நிறைவான ஒரு பரிபூர்ணமான ஜீவனை அவர் நமக்கு தந்திருக்கிறார். So when I heard it, I was wondering why I was not born again when in the 10th standard. நான் இந்த காரியத்தை கேட்கும் பொழுது நான் யோசித்தேன், நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே ஏன் நான் மறுபடியும் பிறக்கவில்லை என்று. Because he was born again when he was in the 10th standard. ஏனென்றால் அவர் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அவர் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னார். And when he was in the 12th standard, he was baptized in the Holy Spirit. அது 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். And he was saying that when I received the Holy Spirit, I was filled with so much joy. அவர் சொன்னார், நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பொழுது அதிகமான சந்தோஷத்தால் நான் நிறைந்திருந்தேன். I could not sit in one place. I was jumping and moving around. நான் ஒரு இடத்துல உட்கார முடியவில்லை, நான் துள்ளி குதித்து கொண்டிருந்தேன். And then the Lord baptized me in the Holy Spirit and gave me this gift of speaking in tongues. பரிசுத்த ஆவியினால் தேவன் என்னை நிரப்பி அந்நிய பாஷை பேசக்கூடிய வரத்தை எனக்கு தந்தார். And so he was so joyful. அதை குறித்து அவர் மிகவும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருந்தார். Then he joined engineering college. அதற்கு பிறகு பொறியியல் கல்லூரியில் சேர்ந்தார். So that's what I was telling this morning about how Sister Annie went to the hostel and she was so disciplined. Brother Vincent went to the hostel and he was also really blessed. அதைதான் காலையிலே நான் சொன்னேன். சகோதரி ஆனி அவர்களும் சகோதரர் வின்சென்ட் அவர்களும் ஹாஸ்டல்லே போகும்போது அவர் தங்களை எப்படி ஒழுங்காய் நடத்தி கொண்டார்கள் என்று. So when Brother Vincent went to the hostel, they called him for ragging. So சகோதரர் வின்சென்ட் அவர்கள் கல்லூரியிலே அவர் போன பொழுது அவரை ராகிங்காக அழைத்தார்கள். So some seniors called and they were all drunk and beat him. அவர்கள் அந்த சில சீனியர்கள் அழைத்து அவரெல்லாம் குடித்திருந்தார்கள், இவரை அடிக்க ஆரம்பித்தார்கள். They told one senior beat him. They told one senior beat him. ஒரு சீனியரை பார்த்து சொன்னார்கள் அவனை அடி என்று. Other person said no, you wait. இன்னொருத்தன் சொன்னா இல்ல அடிக்காத, வெயிட் பண்ணு. Then they told some scene which Rajinikanth did some dance and they told him to dance like that. So ஏதோ ஒரு ரஜினிகாந்த் நடித்த அந்த டான்ஸை நீ ஆடி காட்டு என்று சொன்னார்கள். So he said, அவர் சொன்னார், I have been born again. நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். I am so happy in Jesus Christ. நான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். I have not seen any movie in my life. என்னுடைய வாழ்க்கையில் எந்த படத்தையும் நான் பார்த்ததில்லை. I have been saved. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். And I am very happy with Jesus. நான் இயேசுவிலே நான் சந்தோஷமா இருக்கிறேன். My happiness, I have not seen any movie. I don't want any enjoyment like that. நான் சினிமா பார்ப்பதில்லை, அதிலிருந்து எனக்கு எந்த விதமான சந்தோஷம் எனக்கு தேவையில்லை. They told, please go away. We don't want you to convert us. So அவர் சொன்னார், நீ தயவுசெய்து போய்விடு என்று அவரை அனுப்பிவிட்டார்கள். And then they used to call him. அதுக்கு பிறகு அவரை அழைப்பார்கள். One by one they'll say, pray for me. I am addicted to this bad habit. I am not able to study, depressed, and so many things. அவர்கள் அழைத்து எனக்கு இந்த கெட்ட பழக்கம் இருக்கிறது, இதற்கு நான் அடிமையாயிருக்கிறேன், நான் படிக்க முடியவில்லை, எனக்கு மிகவும் சோர்வாக இருக்குது, எனக்காய் ஜெபித்துக்கொள் என்று அவரை கேட்பார்கள். So slowly that way the Lord started using him even when he was in the engineering college. So அவர் engineering கல்லூரியில் இருக்கும்போது கூட தேவன் அவரை பயன்படுத்த ஆரம்பித்தார். So he was saying that after he was born again and baptized in the Holy Spirit, then when he being baptized in the Holy Spirit, going into the hostel took some time. And there was a backsliding in his life. அவர் சொன்னார், நான் இன்ஜினியரிங் கல்லூரியிலே போய் சேருவதற்கு முன்பாய் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுவதற்கு முன்பான சில நாட்களிலே ஒரு after being baptized, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பிறகு கல்லூரியிலே போய் சேருவதற்கு நடுவிலே ஒரு பின்மாற்றம் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. Because he was not having fellowship. ஏனென்றால் அவருக்கு ஐக்கியம் இல்லை. So he used to go and find out one person. He heard music in one hostel room. ஒரு ஹாஸ்டல் ரூம்ல யாரோ இசை வாசித்து கொண்டிருப்பதை கேட்டார். One person playing the guitar. ஒருத்தர் கிட்டார் வாசித்து கொண்டிருந்தார். So he went and asked him, are you a Christian? அவரிடத்துல போய் கேக்குறார், நீ ஒரு கிறிஸ்தவனா என்று. Are you? He said yes. ஆம் என்று சொல்கிறார். Then he asked, have you been born again? நீ மறுபடியும் பிறந்திருக்கிறாய் என்று கேட்கிறார். He said, no, I don't know what it is. இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்கிறார். Would you like to hear more about this? இதை பற்றி நீ இன்னும் கேட்கணும்னு விரும்புறாயா என்று கேட்கிறார். Yes.
ஆமாம். So he shared the gospel and he was born again. ஸோ அந்த வாலிபனோடு அந்த மாணவனோடு சுவிசேஷத்தை அறிவித்து அவன் ரட்சிக்கப்படுகிறான். And so they started praying. அவர்கள் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். They moved into one room. அவர்கள் ஒரே அறைக்குள் வருகிறார்கள். And they were having prayer meeting. அவர்களுக்கு ஜெப கூட்டங்கள் நடக்கிறது. So in the hostel there was a revival. அந்த ஹாஸ்டல்ல ஒரு எழுப்புதல் உண்டாகிறது. And so many people started gathering in that room. அநேகர் அந்த ரூம்ல அந்த ஜெப கூட்டத்துக்கு வர ஆரம்பிக்கிறார்கள். They had a special meeting. Some Air Force officer came for speaking there. ஒரு நாள் ஒரு விசேஷித்த கூட்டம் இருந்தது. ஏர் ஃபோர்ஸ்ல இருந்து ஒரு அதிகாரி அங்க பேசுவதற்காக வருகிறார். So lot of people were inside that room. அந்த அறையிலே அநேகர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். That time there was a knock on the door. அந்த நேரத்திலே கதவு தட்டப்படுகிறது. And one person said, "Warden is calling you." வார்டன் உன்னை அழைக்கிறார்கள் என்று சொல்கிறார். So he went and what sir? அவர் போய் கேக்குறார், என்ன சார்? Prayer meeting is going. Prayer meeting நடந்து கொண்டிருக்கிறது. Sorry, I don't want to. ஐயோ மன்னித்து விடுங்கள், நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்லி அனுப்பினார். Because there are so many other instances in that hostel where some bad cinema was being shown. So ஏனென்றால் அந்த கல்லூரியில இப்படிப்பட்ட அநேக சம்பவங்கள் நடந்திருக்கிறது. மோசமான சில படங்கள் அப்படி ரகசியமாய் காண்பிக்கப்பட்டது. And so Vincent didn't know about it when he was in the hostel. When he left the hostel, he knew that all these wrong things were also going on. So அவர் ஹாஸ்டல்ல இருக்கும்போது அவருக்கு இதை பற்றி தெரியாது. வெளியிலே போன பிறகு இப்படிப்பட்ட தப்பான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது என்பது அவருக்கு தெரிய வந்தது. So I was really challenged by the joyful life that he had. அவருக்கு இருந்த அந்த சந்தோஷமான வாழ்க்கையை நான் பார்த்து எனக்கு சவாலிடப்பட்டேன். Seeking for fellowship. He was saying that this boy who was playing the guitar, he was in the college band playing bass guitar. அவர் அந்த காலேஜ் அவர் யாருக்கு அந்த சுவிசேஷ அறிவித்தார் அந்த மாணவன் கிட்டார் வாசித்து கொண்ட மாணவன் காலேஜ்ல இருக்க அந்த டீம்ல பேஸ் கிட்டாரிஸ்டா இருக்கிறார். So after he was born again, he said, I will not play for any of these pop songs or anything like that. So அதுக்கு பிறகு அவர் சொல்லிட்டார், நான் எந்த விதமான இந்த பாப் சாங்காக நான் வாசிக்க மாட்டேன் என்று அவர் சொல்லிவிட்டார். So they became very upset. அதை குறித்து அவர்கள் மிகவும் அப்செட் ஆகி விட்டார்கள். And they were upset with Vincent also. வின்சென்ட் மேலேயும் அவர் மேல அப்செட் ஆனார்கள். If you join with him, he'll convert you. நீ அவரோடு சேர்ந்தா அவர் உன்னை மாற்றி விடுவார். So that is the abundant life which the Lord Jesus can give you. அப்படிப்பட்ட அந்த பரிபூரணமான வாழ்க்கையை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தர முடியும். Same thing even with Sister Annie. சகோதரி ஆனி அவர்களுக்கும் அது அவருடைய வாழ்க்கையில் உண்மையா இருந்தது. So the thing is, she went to, when she was doing a medicine course, அவர்கள் அந்த மருத்துவ படிப்பு படித்துக் கொண்டிருந்த பொழுது, so she went to Maharashtra to work in a leprosy home. அவர் மகாராஷ்டிராவிலே ஒரு குஷ்டரோகிகள் உடைய அந்த ஆஸ்பத்திரியிலே பணி செய்ய போனார்கள். So can you imagine some young girl who's going to become a doctor going there to work in that? நீ கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? மருத்துவராய் மாற வேண்டிய ஒரு வாலிப பெண் அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே போய் அவர்களுக்கு மருத்துவத்தை பார்ப்பது. See, they all gave the Lord the first place in their life. அவர்கள் எல்லோருமே தேவனுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே முதலிடத்தை கொடுத்தார்கள். And the Lord did not leave them. ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை. The Lord has really honored them. தேவன் அவர்களை கனப்படுத்தி இருக்கிறார். So if you want to talk about our own people, நம்மளுடைய சொந்த ஜனங்களை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால், is Jaykumar there? Jaykumar போயிட்டாரா? இல்ல ஒண்ணும் இல்ல. See, I don't know how many Jaykumar here. ஜெயக்குமார் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். So I was there when he got married in 1999. 1999ஆம் ஆண்டு அவருக்கு திருமணம் ஆனபோது நான் அங்க இருக்கிறேன். And 1994 they came to our church. 1994ஆம் ஆண்டு நம்முடைய சபைக்கு வந்தார்கள். So he and along with a few people they came. அவரும் அவரோடு கூட சில சகோதரர்களும் சபைக்கு வந்தார்கள். I'm just telling people, Vincent is some professor and Sister Annie was in CMC Vellore. So சகோதரர் வின்சென்ட் அவர் ஒரு பேராசிரியராக இருந்தார். சகோதரி ஆனி அவர்கள் சிஎம்சி வெல்லூரில் இருந்தார்கள். Here we have brother Jaykumar who was working in some printing shop. ஆனால் இங்கு சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள் இருக்கிறார்கள், ஒரு பிரிண்டிங் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறார். So he was saying that when he accepted Jesus Christ as his Savior and Lord, அவருடைய வாழ்க்கையில் அவர் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட பொழுது, and he was separating himself from the friendship of the world, the worldly friends, அவர் உலக பிரகாரமான அந்த நண்பரிலிருந்து தன்னை அவர் தனியாக்கி கொள்கிறார். So at that time they all told, "Ayyo, you have become mad, you have given your life to Jesus Christ, you will go, you will be forsaken in the world."
அவர்களுடைய நண்பர்லாம் சொன்னாங்க, உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, நீ இந்த இயேசு கிறிஸ்துவின் அவரை விசுவாசித்து அந்த கூட்டத்திலே போய்விட்டாய், நீ எல்லாராலும் கைவிடப்பட்டு போய்விடுவாய் என்று. No, there are some people who have gone into the wrong type of Christianity who have suffered a lot. தவறான கிறிஸ்தவத்தை பின்பற்றி இப்படி போய் அநேக பாடுகளை அனுபவித்த ஜனங்களும் இருக்கிறார்கள். But here the Lord is raising up a church which is got the blessing of Jesus Christ. இங்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சபையை தேவன் கட்டுகிறார். So if you give yourself totally to the Lord Jesus Christ, உங்களை முழுமையாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது, and you commit yourself to a church like this, இப்படிப்பட்ட ஒரு சபைக்கு நீங்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்றால், over the years, பல காலங்களாய் பல வருடங்களாய் நீங்கள் அப்படி இருக்கும்போது, 1994 to 2024 is 30 years. 1994 ஆண்டிலிருந்து 1924 ஆண்டு வரை 30 வருடங்கள். So you look at life of Jaykumar. அவருடைய சகோதரர் ஜெயக்குமாருடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். I mean, I don't know the exact figures. எனக்கு சரியான அதனுடைய தொகை கணக்கு தெரியாது. I mean, I would say like today if you are getting 15,000 rupees salary, இந்த நாளிலே ஒருவேளை நீங்கள் 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கினீர்கள் என்றால், at that time that have been equal to about 1,500 rupees. அந்த நாட்களிலே வெறும் 1,500க்கு சமமான பணமாய் அது இருந்திருக்கும். So but a person who can get that kind of a money to bring up 2 children and be faithful to the Lord, it's not easy. So அந்த நாட்களிலே அந்த குறைந்த சம்பளத்தை வைத்து 2 பிள்ளைகளை வளர்த்து ஆண்டவருக்கு உண்மையா இருப்பது என்பது எளிதான ஒரு காரியம் அல்ல. But I can see how the Lord has blessed him. ஆனால் தேவன் அவரை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நான் பார்க்க முடிகிறது. So I would say that anyone, whether he is earning 15,000 rupees or whether he is earning 1.5 lakhs a month, எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் சரி, வெறும் 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் சரி, 1.5 லட்சம் ரூபாய் பணம் சம்பளம் வாங்கினாலும் சரி, they will have an abundant life. அவர்கள் எல்லோருமே ஒரு பரிபூர்ண ஜீவன் வாழ்க்கை அவர் பெற்றுக்கொள்ள முடியும். So what is that life? அந்த வாழ்க்கை என்ன? A genuine Christian life. ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. See, I would say that all of you, what I would like is all of you should have a solid grip on Christian life. நான் விரும்புகிற காரியம் எல்லாம் உட்கார்ந்திருக்கிற எல்லா வாலிபர்களும் இப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடியவர்களாய் பிடித்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். Because you see in the world lot of different types of Christianity is there. ஏனென்றால் இந்த உலகத்திலே அநேக பிரகாரமான கிறிஸ்தவத்தை நீங்கள் பார்க்க முடிகிறது. But I have seen that the Lord Jesus Christ can give you a strong Christian life. ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல முடியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உறுதியான கிறிஸ்தவ வாழ்க்கை அவர் உங்களுக்கு தர முடியும். He can give you a strong grip on the Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து ஒரு உறுதியான பிடிமானத்தை அவர் உங்களுக்கு தர முடியும். So when Brother Zach talks about a strong grip on Christian life, ஒரு உறுதியான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான பிடிப்பை குறித்து சகோதரர் ஜாக் அவர் சொல்லும்போது, he was saying like you want to hold a bottle, you hold it like this. ஒரு பாட்டிலை நீங்கள் பிடிக்க வேண்டும் என்றால் இப்படியாய் 5 விரல்களையும் வைத்து நீங்கள் உறுதியாய் பிடிக்க முடியும். The palm and the 5 fingers. அந்த நடு கை மற்றும் 5 விரல்கள். That nobody can take the bottle from your hand. அப்படி நீங்கள் பிடிக்கும் பொழுது அந்த பாட்டிலை உங்கள் கையிலிருந்து யாராலும் பிடுங்க முடியாது. You can hold it with 2 fingers. ஒரு 2 விரல்னாலே அந்த பாட்டிலை பிடிக்க முடியும். Easily it will come out. அது எளிதாய் வெளியிலே வந்து விட முடியும். If you hold like this, then it's very strong. ஆனால் உறுதியா இப்படி 5 விரல்களை வைத்து பிடிக்கும் பொழுது அது எளிதாய் உங்கள் கையிலிருந்து பிடுங்கப்பட முடியாது. So the first thing about the palm, முதலாவது நம்முடைய அந்த நடு கை, that refers to the love of the Father. அது பிதாவாகிய தேவனுடைய அன்பை காண்பிக்கிறதா இருக்கிறது. God, the creator of the universe, இந்த தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், now he has become your father. அவர் இப்பொழுது உங்களுடைய தகப்பனாகிறார். So do you have anything to worry? எதை குறித்தாவது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறதா? No, any anxiety? எதை குறித்தாவது நீங்கள் கவலைப்பட வேண்டியதா இருக்கிறதா? So in your Christian life you should know God as your father like this and keep on growing in that knowledge. நீங்கள் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பிதாவாகிய தேவனை உங்களுடைய தகப்பனாய் நீங்கள் அறிந்து தொடர்ந்து அதிலே வளர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். So God as your father. பிதாவாகிய தேவனை நீங்கள் தகப்பனாய் அறிந்திருக்க வேண்டும். You are secure in his love. அவருடைய அன்பிலே பாதுகாப்பாய் இருக்கிறீர்கள். So that is what first thing you need. அதுதான் முதலாவது காரியம் உங்களுக்கு அவசியமாய் இருக்கிறது. The second thing you need is the thumb. இரண்டாவது நம்முடைய
கட்டவிரல். So this is the blood of Jesus Christ. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை காண்பிக்கிறதா இருக்கு. So Jesus Christ shed his blood. இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். So that he can forgive us all our sins. நம்மளுடைய எல்லா பாவங்களிலிருந்து நம்மை மன்னிக்கும்படிக்கு. He was God. அவர் தேவனாய் இருக்கிறார். And he became man. அவர் மனிதனாய் மாறினார். And on the cross the Father forsook him. சிலுவையிலே பிதாவாகிய தேவன் அவரை கைவிட்டார். So he could be a sacrifice acceptable to the ruler of the universe. இந்த உலகத்தின் அதிபதிக்கு ஏற்ற ஒரு பலியாய் அவர் இருக்கும்படிக்கு. The judge of the universe. இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிற நியாயாதிபதிக்கு ஒரு பலியாய் இருக்கும்படி. Only he can take all our sins. அவர் மாத்திரமே நம்முடைய எல்லா பாவங்களையும் சுமக்க முடியும். So because of his blood we can be cleansed of our past sins. அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய எல்லா கடந்த கால பாவத்திலிருந்து நாம் சுத்திகரிக்கப்பட முடியும். And now he clothes us with his righteousness. இப்பொழுது அவருடைய நீதியின் வஸ்திரத்தினால் நம்மை மூடுகிறார். Because of the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் நிமித்தமாய். He looks at us. அவர் நம்மை பார்க்கிறார். He looks at us and sees Jesus. அவர் நம்மை பார்க்கும் பொழுது இயேசுவை போல நம்மை பார்க்கிறார். No sin. எந்த விதமான பாவம் இல்லை. So you can come boldly into the Father's presence. பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் தைரியமாய் பிரவேசிக்க முடியும். And on the cross he defeated the devil and all his demons. சிலுவையிலே சாத்தானும் அவனுடைய சகல தூதர்களையும் அவர் ஜெயித்தார். So now there is you can talk to the devil. இப்பொழுது நீங்கள் சாத்தானை பார்த்து பேச முடியும். You can overcome the devil by the blood of the lamb. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே சாத்தானை நீங்கள் இப்பொழுது ஜெயிக்க முடியும். So important to know the blood of Jesus Christ. So இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து அறிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. So the palm, the love of the Father, blood of Jesus Christ. Next is the word of God. உள்ளங்கை பிதாவாகிய தேவனுடைய அன்பு, நம்முடைய கட்டவிரல் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை காண்பிக்கிறது. இப்பொழுது இந்த மோதிர விரல் the word of God. தேவனுடைய வார்த்தை. So this Bible, இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிற வேதாகமம். The book which God wrote. தேவன் எழுதின அந்த புத்தகம். The scriptures. இந்த வேத வசனங்கள். Jesus Christ told, in the scriptures it's written about me. இந்த வேத வசனத்தில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். So this is the revelation of the God, mystery of God. இது தேவனுடைய ரகசியம், தேவனை குறித்ததான ஒரு வெளிப்பாடு. So the Lord has to give us a great desire for his word. தேவன் இந்த வார்த்தை குறித்ததான அதிகமான வாஞ்சை அவர் நமக்கு தர வேண்டும். It is so important. மிக முக்கியமானது. It is like milk when we are born again. நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது இது பாலை போல நமக்கு இருக்கிறது. And as we are progressing it becomes meat. அது நாம் அதிலே வளர்ச்சி அடையும் பொழுது இது நமக்கு ஒரு மீட்டாய் மாமிசமாய் மாறுகிறது. It becomes a light to show us the way. அது நமக்கு வெளிச்சமாய் இருந்து நமக்கு வழிகாட்டுகிறது. So the word of God is very very important. தேவனுடைய வார்த்தை மிக மிக முக்கியமானது. So you need the love of the Father, the blood of the Lamb, the word of God. So பிதாவாகிய தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், தேவனுடைய வார்த்தை. Next is the Holy Spirit. அந்த அடுத்த நடுவிரல் அது பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறது. You need the filling of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு நமக்கு அவசியமாய் இருக்குது. Every day we need the power of the Holy Spirit. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அவசியமாய் இருக்கிறது. Brother Zach explained that very clearly. சகோதரர் ஜாக் மிக தெளிவாய் அதை குறித்து நமக்கு சொன்னார். We need the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கு மிக அவசியமாய் இருக்கிறது. To have a holy life. ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு possible only with the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியினால் மாத்திரமே சாத்தியமானது. And then we have the way of the cross. அதற்கு பிறகு சிலுவையின் பாதை, சிலுவையின் வழி. We have to deny our will. நம்முடைய சுய சித்தத்திற்கு நாம் மரிக்க வேண்டும். Carry the cross. சிலுவை சுமக்க வேண்டும். And follow the Lord. இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். That is the fourth finger. அதுதான் நான்காவது way விரல். of the cross. சிலுவையின் வழி. The fifth one is கடைசி விரல் fellowship with like-minded believers. ஒரே ஏக சிந்தையுள்ளவர்களோடு ஐக்கியம் கொள்வது. So what Brother Vincent said, he was baptized in the Holy Spirit, but because the fellowship was not there, he was backsliding. அவர் சகோதரர் வின்சென்ட் சொன்னது போல பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தாலும் ஐக்கியம் இல்லாததினாலே பின்மாற்றம் அடைந்தார். So he went around seeking for fellowship. அந்த ஐக்கியத்தை தேடினார் அவர். And then the Lord was able to
give him a ministry and also give a life which is pleasing to the Lord. அவருக்கு தேவன் ஒரு ஊழியத்தையும் தந்து ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையும் வாழ உதவி செய்தார். So these 6 truths, இந்த 6 சத்தியங்கள், we need to have know them and grow in them so that we can have a firm grip on the Christian life. இவைகளை அறிந்து இதிலே வளரும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்ததான உறுதியான ஒரு பிடிமானம் நமக்கு இருக்கும். So I say that you need 4 experiences so that you can grow in these 6 truths. நான் சொல்லுவேன், இந்த 6 காரியங்களிலே நீங்கள் வளருவதற்கு 4 அனுபவங்கள் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. Genuine born again experience. முதலாவது உண்மையாய் மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம். I was born and brought up in a CSI Christian family. நான் ஒரு CSI கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டேன். I was thinking I'm a very genuine Christian. நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என்று என்னை நினைத்துக் கொண்டிருந்தேன். Because I would go to regularly to go to church. தொடர்ந்து வாரம் சபைக்கு போவேன். Sunday class அட்டெண்ட் பண்ணுவேன். யூத் ஃபெலோஷிப், யூத் வாலிப முகாம்களில் கலந்து கொள்வேன். கான்ஃபரன்ஸ், confirmation class. அந்த கன்ஃபர்மேஷன் கிளாஸ்ல கலந்து கொள்வேன். And I would not study on Sundays. ஞாயிற்றுக்கிழமையில நான் புத்தகங்களை படிக்க மாட்டேன். And Sunday means I won't go for cinema. ஞாயிற்றுக்கிழமைனா சினிமாக்கு போக மாட்டேன். And so many rules like that. இப்படி अनेक சட்ட திட்டங்களை வகுத்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். I was thinking I was a very good Christian. நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன் நினைத்துக் கொண்டிருந்தேன். And anyone will come and ask me, are you saved or born again? I will become very angry with them. யாரா என்னிடத்தில் வந்து நீ ரட்சிக்கப்பட்டியா மறுபடியும் பிறந்திருக்கியான்னு கேட்டா எனக்கு மிகவும் கோபம் வரும். I am a Christian 4 generations. 4 தலைமுறையா நாங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். Go and talk to some non-Christians. யாராவது கிறிஸ்தவர் இல்லாத இடத்துல போய் பேசு. But then when I went for work, ஆனால் நான் வேலைக்கு போன பொழுது then people were telling, no, you have to be smart. அப்பொழுது வேலையில இருக்கிறவர் சொன்னா நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கணும். Which meant, அதோட அர்த்தம் என்னவென்றால், you have to tell lies. நீ பொய் சொல்ல வேண்டும். And you have to do some things which are like cheating. சிலரை வஞ்சிக்கும்படி ஏமாற்றும்படி சில காரியங்கள் செய்ய வேண்டும். But that's all needed for progressing in life. உன்னுடைய வாழ்க்கையில முன்னேறணும்னா இதெல்லாம் நீ செய்து ஆகணும். That word, that started bothering me. அது என்னை அதிகமாய் பாதிக்க ஆரம்பித்தது. So at that time I could sense in my spirit that I need to be born again. அப்பொழுது என்னுடைய ஆவியிலே நான் உணர்த்தப்பட்டேன், நான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று. I could see how sin was bothering me. எப்படி பாவம் என்னை தொந்தரவு செய்து கொண்டு என்னை பாதித்து கொண்டிருக்கிறது என்னால் பார்க்க முடிந்தது. Till then the sins were not affecting my conscience. அதுவரை அந்த பாவம் என்னுடைய மனசாட்சி எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை. But once sin started bothering me, எப்பொழுது அந்த பாவம் என் மனசாட்சி தொந்தரவு பாதிக்க ஆரம்பித்ததோ, I could see how serious it was. அது எவ்வளவு மோசமானது என்பதை பார்க்க முடிந்தது. And then I went for one special meeting. அப்பொழுது ஒரு விசேஷித்த கூட்டத்திற்கு போனேன். There was a Baptist church. They were conducting a meeting. ஒரு பாப்டிஸ்ட் சபையிலே அந்த கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. So then they told about the true born again experience. அங்கு உண்மையாய் மறுபடியும் பிறக்கக்கூடிய அனுபவத்தை பற்றி பேசினார்கள். We are all born sinners. நம்ம எல்லோருமே பாவத்திலே பிறந்தவர்கள். And Jesus Christ has paid the price for this sin. நம்முடைய பாவத்திற்கான விலை கிரயத்தை இயேசு கிறிஸ்து செலுத்தி இருக்கிறார். You want to turn away from sin. அந்த பாவத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். And you have to accept the gift of salvation from Jesus. இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து ரட்சிப்பாகிய அந்த வெகுமதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். So that Jesus Christ will forgive us our sins, cleanse our sins. அது நிமித்தமா இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்கள் பாவங்களிலிருந்து உங்களை சுத்திகரிப்பார். And he can come into my heart. அவர் என்னுடைய இருதயத்திற்குள் வர முடியும். And my dead conscience can come to life. மரித்த நிலைமையில் இருக்கிற என்னுடைய மனசாட்சி உயிர்ப்பிக்கப்பட முடியும். And then he can come and rule in my life. அவர் என்னுடைய வாழ்க்கையில வந்து என்னை ஆளுகை செய்ய முடியும். Till then I was Christian but ruling myself. அதுக்கு முன்பு நான் கிறிஸ்தவனா இருந்தேன், ஆனால் நானே என்னை ஆளுகை செய்து கொண்டிருந்தேன். Then I really was born again. அப்பொழுது நான் உண்மையாய் மறுபடியும் பிறந்தேன். And I got a verse at that time. அப்பொழுது எனக்கு ஒரு வசனம் கிடைத்தது. Jude, யூதா 24 வசனம். See, I wanted to be free from sin. பாவத்திலிருந்து நான் விடுதலை அடைய விரும்பினேன். So this is the verse I got. இந்த வசனம் தான் எனக்கு கிடைத்தது. Now to him who is able to keep you from stumbling. வழுவாதபடி உங்களை காக்கவும். So the brother who showed me this was Jesus Christ.
He will keep you from stumbling. இந்த வசனத்தை எனக்கு காண்பித்த சகோதரன் சொன்னார், இயேசு கிறிஸ்து நீ விழாதபடி வழுவாதபடி உன்னை காத்துக் கொள்வார். And he will make you stand in the presence of his glory blameless with great joy. அவர் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். That word joy, அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி என்ற வார்த்தை, the great joy came into my life. என்னுடைய இருதயத்திலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வந்தது. So until then I used to read the Bible like a habit. அதுக்கு முன்பாக வேதாகமத்தை ஒரு பழக்க தோஷமா இருந்தது வாசிப்பது. Every morning you should get and read this thing and then go. நான் ஏதோ வசனத்தை வாசித்து இந்த காரியங்களை எழுதி நான் போய் விடுவேன். But from that day onwards I started reading the Bible very joyfully any place. அந்த நாள் முதல் கொண்டு வேதாகமத்தை மிகவும் சந்தோஷமா எந்த இடத்துல இருந்தாலும் நான் வாசிக்க ஆசைப்பட்டேன். So after about a month, ஒரு மாதம் கழித்து suddenly I was thinking, I'm not listening to any cinema songs. நான் எந்த சினிமா பாடலும் நான் கேட்பதில்லை. Because until then, without cinema song I cannot read, study or do any work. It has to go in the background. ஏன்னா அதுவரை சினிமா பாடல் என்னுடைய பின்னணியிலே அது பாடி அந்த சத்தம் கேட்டால்தான் என்னுடைய வேலை படிப்பு எல்லாம் நான் செய்ய முடியும். Then the Lord delivered me from that addiction. அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் என்னை முற்றிலும் விடுதலை ஆக்கினார். And the Lord showed me, that this is sin and I can deliver you from this. ஆண்டவர் காண்பித்தார், இது பாவம், இதிலிருந்து நான் உன்னை விடுதலை ஆக்க முடியும். And he gave me a great desire for the word of God. அவர் தேவனுடைய வார்த்தை குறித்து அதிகமான வாஞ்சை எனக்கு கொடுத்தார். So I said, no, that first thing is that you have to be born again. முதலாவது அனுபவம், நான் மறுபடியும் பிறக்க வேண்டும். Once you are born again, நீங்கள் மறுபடியும் பிறந்த பிறகு you will know God as your father. தேவனை பிதாவாகிய தேவனாய் நீ அறிந்து கொள்வீர்கள். Born again means you are born into the family of God. மறுபடியும் பிறந்தீர்கள் என்றால் தேவனுடைய குடும்பத்திலே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். Yeah, so you know God as your father. So இப்பொழுது தேவனை பிதாவாய் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். And you know the power of the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். And you know the word of God. தேவனுடைய the word of God. தேவனுடைய வார்த்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். How the Lord can speak to you through his word and change your life. எப்படி தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமா உங்களோடு பேசி உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்க முடியும் என்று. Just after I was born again, I was walking on the road, looking at all the churches. நான் மறுபடியும் பிறந்த பிறகு சாலையில் நடந்து போய் எல்லா சபைகளையும், இந்த சபை கட்டிடங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். I was born again in Secunderabad, near Hyderabad. நான் ஹைதராபாத் பக்கத்திலே செகண்டராபாத்ல நான் மறுபடியும் பிறந்தேன். There is one place called Clock Tower. அங்கு கிளாக் டவர் என்ற ஒரு இடம் இருக்கிறது. Lot of churches. அநேக சபைகள் இருக்கிறது. Lot of cinema theaters also. அநேக சினிமா தியேட்டர்களும் இருக்கிறது. So this every church, worship service morning 8 o'clock, 9 o'clock, 10 o'clock, worship service. So worship service 8 மணிக்கு 10 மணிக்கு என்று எல்லா இடங்களிலும் எழுதப்பட்டிருக்கும். Then I was thinking, is God like this? Like some politicians who always want everybody to praise them. Is God like that? நான் இப்படியே யோசித்தேன், தேவன் இப்படிப்பட்டவரா? எல்லா அரசியல்வாதிகளும் எப்பொழுதும் அவர்களை புகழ்ந்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அந்த மாதிரி தான் தேவன் இருக்கிறாரா என்று யோசித்தேன். So the Lord showed me one verse. ஒரு வசனத்தை தேவன் எனக்கு காண்பித்தார். The word of God. தேவனுடைய வார்த்தை. Romans chapter 12. ரோமர் 12ஆம் அதிகாரம். I didn't know Brother Zach at that time. அந்த நாளிலே சகோதரர் ஜாக் அவர் அறிமுகமாகவில்லை. The Lord spoke to me through his word. தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமா என்னோடு பேசினார். Therefore I urge you, brethren, by the mercies of God, to present your bodies a living and holy sacrifice acceptable to God, which is your spiritual service of worship. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. So that word, worship, what you see in the boards outside churches, worship service, can you see that here? நீங்கள் இந்த ஆராதனை என்ற வார்த்தை சபையின் வெளியில இருக்கிற அந்த போர்டுகளிலே ஆராதனை நேரம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை இங்கு நீங்கள் பார்க்க முடிகிறது. So that means the Lord told me, first of all, I don't want you to use your eyes to look at anything bad. முதலாவது ஆண்டவர் என்னை உணர்த்தின காரியம், உன்னுடைய கண்களினாலே எந்த விதமான அசுத்தத்தை நீ பார்க்க கூடாது என்று நான் விரும்புகிறேன். That is a living sacrifice. அதுதான் ஜீவனுள்ள பலி. Give your body as a living sacrifice. உன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியா எனக்கு ஒப்புக்கொடு. I don't want to listen to any gossip through my ear. எந்த விதமான புறங்கூறுதல், தீமையான காரியங்கள் காதுகளில் கேட்க கூடாது. Acceptable sacrifice. அதுதான் தேவனால் விரும்புகிற ஏற்றுக்கொள்ளக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை.
hands, உன்னுடைய legs, கரங்கள், கால்கள், tongue. உன்னுடைய நாவு. Then you can come and praise God and worship. That is the Lord will accept that. அப்பொழுது நீ வந்து துதித்து தேவனை ஆராதிக்க முடியும். தேவன் அதை ஏற்றுக்கொள்வார். So then I knew that Father loves me and the blood of Jesus Christ cleanses me. The word is changing my life. இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன், பிதாவாகிய தேவன் அவர் என்னை நேசிக்கிறார், எனக்காய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். And then the Lord showed me still there are so many areas where I was defeated. ஆனால் இன்னும் अनेक பகுதிகளிலே நான் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை தேவன் எனக்கு காண்பித்தார். And the Lord showed me that I need to be baptized in the Holy Spirit. ஆண்டவர் நான் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற வேண்டும் என்பதை எனக்கு காண்பித்தார். So at that time I was in a hotel and one person who had the gift of laying hands and other person receiving the Holy Spirit. I met a person like that. நான் அந்த ஹோட்டலில் தங்கியிருந்த அந்த இடத்திலே ஒரு சகோதரன் இருந்தார். அவர் யார் மேல் கை வைத்து ஜெபிக்கிறார், அவர் அந்நிய பாஷையின் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதை நான் பார்த்தேன். So that person laid his hands on me and I received baptism in the Holy Spirit. அவர் என்னுடைய கரத்திலே என் தலையிலே கை வைத்து ஜெபித்தார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். But then we need to be constantly filled with the Holy Spirit. ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், தொடர்ச்சியாய் அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவிலே நாம் வாழ வேண்டும். Yeah, so that is the way like what Brother Zach was saying, that to get out of this defeated life you need the baptism in the Holy Spirit. சகோதரர் ஜாக் அவர் சொல்வது போல இந்த தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிறைவு அவசியம். And then the next thing is that you need to cry out to the Lord. அதுக்கு அடுத்த காரியம் தேவனை நோக்கி நாம் கதற வேண்டும். That's why he showed Hebrews chapter 5 verse 7. அதனால் தான் எபிரேயர் 5 அதிகாரம் 7 வசனத்தை அவர் காண்பித்தார். So now I have to choose to be a wholehearted disciple of the Lord Jesus Christ. இப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவினுடைய முழு இருதயமுள்ள ஒரு சீஷனாய் இருப்பதை தெரிந்தெடுக்க வேண்டும். So born again, முதலாவது மறுபடியும் பிறந்த அந்த அனுபவம். You will know God as your father. தேவனை பிதாவாய் அறிந்து கொள்வது. You will know the power of the blood of Jesus Christ. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை அறிந்திருக்கிறீர்கள். You will know the word of God. தேவனுடைய வார்த்தை அறிந்திருக்கிறீர்கள். Then when you receive baptism of the Holy Spirit, you have the baptism. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாடும் பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். See, these are gifts. இது எல்லாமே வரங்கள். Born again and being baptized in the Holy Spirit is a gift from God. மறுபடியும் பிறப்பது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது என்பது தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற ஈவு. That's the work the Lord does in us. Makes us humble and receive the gift of salvation and the gift of Holy Spirit. ஆண்டவர் அவர் கிரியை செய்து நம்மை நாம் தாழ்த்தி, ஆண்டவர் அவருடைய மறுபடியும் பிறந்த அந்த அனுபவத்தையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் தேவன் நமக்கு வெகுமதியாய் தருகிறார். The next thing is you have to choose to be a wholehearted disciple of the Lord Jesus Christ. அடுத்த காரியம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுள்ள முழு இருதயமுள்ள சீஷனாய் இருப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். That is the way of the cross. அதுதான் சிலுவையின் பாதை. When Jesus Christ told the 3 conditions of discipleship, இயேசு கிறிஸ்து சீஷத்துவத்தின் 3 நிபந்தனைகளை சொல்லும்போது, I want to ask, how many of you know what the 3 conditions of discipleship? அந்த சீஷத்துவத்தின் 3 நிபந்தனைகள் எவ்வளவு பேர் அறிந்திருக்கிறீர்கள்? Anyone who knows can tell. தெரிந்தவர்கள் யாராவது சொல்லலாம் அந்த 3 நிபந்தனைகள். Tell, no? சொல்லுங்க, யார் ஒண்ணா சொல்லலாம். 3 நிபந்தனைகள். சத்தமா சுயத்தை. First, okay, Luke chapter 14. லூக்கா 14 அதிகாரத்தில் the 3 conditions are there. அந்த 3 நிபந்தனைகள் அங்க இருக்கிறது. Verse 26. 26வது வசனம். If anyone comes to me and does not hate his own father and mother and wife and children and brothers and sisters, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால். So this is the first condition. இதுதான் முதல் நிபந்தனை. You should love the Lord Jesus Christ more than any of your relatives. உங்களுடைய எல்லா உறவினர்களை விட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அதிகமாய் நேசிக்க வேண்டும். So I give this example. இந்த உதாரணத்தை நான் கொடுக்கிறேன். I am a disciple of Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனாய் இருக்கிறேன். My sister, என்னுடைய சகோதரி, she is in CSI church. அவர்கள் CSI சபையில் இருக்கிறார்கள். She baptized her small baby daughter. அவருடைய சிறிய அவருடைய மகளை குழந்தையா இருக்கும்போது ஞானஸ்தானம் கொடுக்கிறார்.
I said, no, I can't come. நான் சொன்னேன், நான் வர முடியாது. This is against the word of God. ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானது. I don't want to, come for the baptism or the lunch after that. நான் அந்த ஞானஸ்தானத்திற்கோ அதற்கு பிறகு நீங்கள் வைக்கிற அந்த விருந்திற்கோ நான் வர விரும்பவில்லை. But I love my sister and do so many other things for her. நான் அவளை, என்னுடைய சகோதரியை நான் நேசிக்கிறேன், அநேக மற்ற உதவிகளை அவர்களுக்கு செய்கிறேன். So she knows, okay, for the sake of Jesus Christ, my brother will not, compromise. So அவர்கள் அந்த காரியத்தை அறிந்திருக்கிறார்கள். என்னுடைய சகோதரன் இயேசு கிறிஸ்து நிமித்தமாக இந்த காரியத்திலே அவர் ஒத்து போக மாட்டார் என்று. So if you are a disciple of the Lord Jesus Christ, you will be willing to offend any of your relatives. நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களாக இருந்தால் அவருக்காய் நீங்கள் இருக்கும்போது யார் உங்களுடைய உறவினர்கள் அது நிமித்தமாய் பாதிக்கப்பட்டாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். I wouldn't take part in any puja in the office. ஆபீஸ்ல இருக்கிற எந்த பூஜாவில் நான் கலந்து கொள்வதில்லை. Or any of I don't know, some lot of our brothers who have non-Christian relatives, they have to suffer more than me. எனக்கு தெரியும் அநேக சகோதரர்கள் கிறிஸ்தவர் அல்லாத அவர்களுடைய உறவினர்களோடு மத்தியில் இருப்பதினால என்னை விட அதிகமாக அவர்களுக்கு கஷ்டங்கள் இருக்கிறது. So the next condition is, அதற்கு அடுத்த நிபந்தனை, even his own life he cannot be my disciple. Whoever does not carry his own cross and come after me cannot be my disciple. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். So we have to hate our own life. நம்முடைய சுய ஜீவனை வெறுக்க வேண்டும். That is, deny my will. என்னுடைய சுய சித்தத்திற்கு நான் வெறுக்க வேண்டும். Carry the cross. சிலுவை சுமக்க வேண்டும். And follow the Lord. இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். Then I will be his disciple. அப்பொழுது அவருடைய சீஷனாக இருக்க முடியும். Second condition. இரண்டாவது நிபந்தனை. And third one, மூன்றாவது, verse 33. 33வது வசனம். So then none of you can be my disciple who does not give up all his possessions. உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். So whatever is in your name, some property that is in an open palm. உங்களுடைய சொந்த பேரில் இருக்கிற உங்களுடைய சொத்தோ இல்லை எந்த ஆஸ்தியாக இருக்கலாம், திறந்த கைகளில் அதை வைத்திருங்க. The Lord can take it any time. எந்த நேரத்திலும் தேவன் அதை எடுத்துக்கொள்ளலாம். So you have to be a wholehearted disciple of the Lord Jesus Christ. அப்படி நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் முழு இருதய சீஷனாக இருக்க முடியும். Will you have an abundant life when you live a life of a disciple like this? இப்படிப்பட்ட ஒரு சீஷத்துவ வாழ்க்கையை நீங்கள் வாழ்க்கும் பொழுது நீங்கள் ஒரு பரிபூர்ண ஜீவனை உடையவர்களாக இருப்பீர்களா? I can tell you that the Lord will not let you down. கண்டிப்பாக நான் சொல்ல முடியும், தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். If you honor God, the Lord will honor you. நீங்கள் தேவனை கனப்படுத்தினால் கண்டிப்பாக தேவன் உங்களை கனப்படுத்துவார். So now when people look back, and said, oh, this person, why is he, blessed like this? இப்பொழுது ஜனங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது இந்த மனிதனா எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறானே என்று யோசிக்கிறார்கள். He may be a very poor person. ஒருவேளை மிகவும் ஏழ்மையான ஒரு மனிதனாய் கூட இருக்கலாம். But they will know that this person has been blessed by God. ஆனால் அவர்களுக்கு தெரியும் இந்த மனிதன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று. We need to be like what we heard, a lamp. நாம் கேட்டது போல ஒரு விளக்கை போல் நாம் இருக்க வேண்டும். Like what Stanley was saying, there are a lot of hills, and those hills, so many small lights. சகோதரி ஆனி அவர் சொன்னது போல அந்த மலைகள் மேலே இருக்கிற சின்ன சின்ன விளக்கின் அந்த வெளிச்சத்தை போல The Lord wants us to be like that. ஆண்டவர் நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். So we need to be wholehearted disciples. நாம் முழு இருதயமுள்ள சீஷர்களாக இருக்க வேண்டும். And the next thing is that we should be committed members in the body of Christ. அடுத்த காரியம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அர்ப்பணிக்கப்பட்ட நபர்களாக இருக்க வேண்டும். So these are the 4 experiences you need. இந்த 4 அனுபவங்கள் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. Being born again, மறுபடியும் பிறப்பது, being baptized in the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது, choosing to be a wholehearted disciple, முழு இருதயமுள்ள சீஷனாக இருப்பதை தெரிந்து கொள்வது, and choosing to be a committed member in the body of Christ. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நபராக இருப்பது. So this being committed member in the body of Christ, இந்த கிறிஸ்துவின் சரீரத்திலே அர்ப்பணிக்கப்பட்ட நபராக இருப்பது, it means that I am going to be rubbed by the other brothers around me. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் என்னை சுற்றி இருக்கிற மற்ற சகோதரர்கள் மூலமாய் நான் உரசப்பட போகிறேன். And I learn to love in spite of that rubbing. அந்த உரசல்கள் மத்தியிலும் நான் அவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ள போகிறேன். So then I can put my flesh to death. அப்பொழுது என்னுடைய மாம்சத்தை நான் சாகடிக்க முடியும். I take the cross. நான் சிலுவை எடுக்க முடியும். And I become one. நான் இணைத்து ஒன்றாய் மாற முடியும். See, I am so thankful to God for
bringing me to this church. இந்த சபைக்கு தேவன் என்னை கொண்டு வந்ததற்காக ஆண்டவருக்கு மிகவும் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். And very especially I am so thankful to the Lord for bringing Brother Prakasam here. சகோதரர் பிரகாசம் அவர்களை என்னை அங்கு அவரோடு சேர்த்ததுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I was once an elder in the church before Brother Prakasam came. சகோதரர் பிரகாசம் வருவதற்கு முன்பதாக இந்த சபையிலே நான் மூப்பனாய் இருந்தேன். There was another elder along with me. என்னோடு கூட ஒரு உடன் மூப்பர் இருந்தார். But then that fellowship, when you experience something, you'll know what you didn't experience. நீங்கள் அந்த அனுபவத்திலிருந்து நீங்கள் அந்த அனுபவம் எப்படிப்பட்டதாய் இருந்திருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வீர்கள். Yeah. So like what I told like being born again. நான் சொன்னது போல மறுபடியும் பிறப்பது என்பது. So when you are born again, நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது you know that okay, till now whatever life I was living was not born again. அப்பொழுது உங்களுக்கு தெளிவாய் தெரியும் இதுவரை நான் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை என்பது மறுபடியும் பிறக்காத ஒரு வாழ்க்கை. Same way you're baptized in the Holy Spirit. அதே போல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு all this time whatever experience I thought was not baptism in the Holy Spirit. நான் முன்பாக என்னுடைய வாழ்க்கையில் இருந்த அனுபவங்கள் எல்லாமே பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் பெறாத ஒரு அனுபவமாக இருக்குது. Okay, the fellowship that I thought I was having was not fellowship. நான் ஐக்கியம் என்று நினைத்துக் கொண்டிருந்த ஒரு காரியம் அது ஐக்கியமாக இருக்கவில்லை. Now the Lord has brought us here. இப்பொழுது தேவன் எங்களை இந்த இடத்திலே இணைத்தார், கொண்டு வந்தார். I am from IIT. நான் ஐஐடியில் இருந்து வந்தவன். The Prakasam is ITI. சகோதரர் பிரகாசம் அவர்கள் ஐடிஐயில் இருந்து வந்தவர். So the Lord put us together. தேவன் எங்கள் இருவரை இணைத்தார். And it is a work which the Lord does. அது தேவன் செய்கிற ஒரு கிரியாய் இருக்கிறது. But then now I know how the Lord can make two people who are so different into one. இப்பொழுது நான் அறிந்து கொள்ள முடிகிறது வித்தியாசமான இரண்டு நபர்களை தேவன் எப்படி ஒன்றாய் மாற்ற முடியும் என்று. So you can also pray like that. நீங்களும் அப்படியாய் ஜெபிக்கலாம். So Lord Jesus Christ, you build your church. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நீர் உம்முடைய சபையை கட்டும். And we pray that you'll make us into one. ஆண்டவரே நீர் எங்களை ஒன்றாக்கும். All of us are individuals. நாம் எல்லோருமே தனித்தனி நபர்களாய் இருக்கிறோம். All our thoughts are individuals. நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தைகளும் தனித்தனியாய் இருக்கிறது. But then how can we become one? எப்படி நாம் ஒன்றாக்கப்பட முடியும்? I really can only think of what Jesus Christ told. இயேசு கிறிஸ்து சொன்னதை தான் நான் நினைத்து பார்க்கிறேன். I will build my church. நான் என்னுடைய சபையை கட்டுவேன். And when whatever Paul has written, பவுல் சொன்ன எழுதின எல்லா காரியங்களும், we are all members of one body. நாம் எல்லோரும் ஒரே சரீரத்தின் அவயங்களாய் இருக்கிறோம். So in the body there are so many parts. சரீரத்திலே अनेक அவயங்கள் இருக்கிறது. Everything is connected to the head. இது எல்லாமே தலையிலே மூளையிலே இணைக்கப்பட்டு இருக்கிறது. So we are all united to the head. நாம் எல்லோருமே தலையிலே நாம் இணைக்கப்பட்டவர்களாய் இருந்தால் the Lord will gather us together into one body. ஆண்டவர் ஒரே சரீரமாய் நம்மை கூட்டி சேர்த்து கட்டுவார். I don't know, like 1975 Zach was brought out from that place. 1975 ஆண்டு சகோதரர் ஜாக் அந்த இடத்திலிருந்து வெளியே வந்தார். He did not know anything about CFC or CFC பற்றி அவர் எதை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது. But then the Lord did a slow work. ஆண்டவர் மெதுவாய் ஒரு கிரியை செய்ய தொடங்கினார். They could see a body being built there. ஒரு சரீரம் கட்டப்படுவதை அவர்களால் பார்க்க முடிந்தது. I was there in 1980, 1981, 82 like that. I could see how the church was there in Bangalore. நான் 1980 81 வருடங்களிலே நான் அங்கிருந்தேன். எப்படி அந்த சபை கட்டப்படுகிறது என்பதை நான் பார்த்தேன். 1983 I went and lived there. 83 ஆண்டு அங்கு நான் வாழ்ந்தேன். So at that time only Brother Zach had gone to Tuticorin. I never knew that. சகோதரர் ஜாக் அந்த வருடம் தான் தூத்துக்குடி போனார். எனக்கு அதை பற்றி தெரியாது. And the Lord was preparing a body there. அங்கு ஒரு சரீரத்தை தேவன் ஆயத்தமாக்கி கொண்டிருந்தார். So the Lord slowly he built a church in Bangalore, then in Tuticorin, and then in so many other places. ஆண்டவர் மெதுவாய் பெங்களூரிலே ஒரு சபை, தூத்துக்குடியிலே இப்படி பல இடங்களிலே ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை கட்டிக் கொண்டிருக்கிறார். Now when you look back, இப்பொழுது திரும்பி பார்க்கும் பொழுது you see that there is a vision with which God led Brother Zach in establishing churches like this. இப்பொழுது அதை திரும்பி பார்க்கும்பொழுது தேவன் ஒரு தரிசனத்தோடு எல்லா இடங்களிலுமே இப்படிப்பட்ட சபைகளை உண்டாக்கும்படி தேவன் அதை அவர் மூலமாய் சகோதரர் ஜாக் மூலமாய் நிறைவேற்றி இருக்கிறார். Zach will say, no, I never planted any church. சகோதரர் ஜாக் சொல்வார், நான் எந்த சபையும் ஸ்தாபிக்கவில்லை. I saw the Lord gathering people together. தேவன் ஜனங்களை கூட்டி சேர்ப்பதை நான் பார்க்கும் பொழுது, and then I poured water there. நான் அங்கு நீர் பாய்ச்சினேன். And the Lord built the body there. ஆண்டவர் அங்கு அந்த சரீரத்தை கட்டினார். And the Lord raised up elders. அங்கு ஆண்டவர் மூப்பர்களை ஆண்டவர் உண்டாக்கினார். So now when I look back we can see how the Lord was
raising people. நான் திரும்பி பார்க்கும்போது எப்படி தேவன் ஜனங்களை எழுப்பினார் என்பதை பார்க்க முடியும். And how the Lord brought people together. எப்படி ஜனங்களை கூட்டி சேர்த்தார் என்பதை பார்க்க முடியும். And different functions. பல காரியங்களை செய்யும்படிக்கு. And even among our churches they are so different. இங்க இருக்கிற நமக்குள்ள இருக்கிற எல்லா சபைகளுமே வித்தியாசமானவைகள். Even between Tirumalavattil, Tambaram, Ponmar, Vellore, Pondicherry, all are close by, but they are all so different. நாம் ஒருவேளை திருமலவாயில், தாம்பரம், பொன்மார், பாண்டிச்சேரி, வெள்ளூர் இதெல்லாம் பக்கத்துல இருந்தாலும் எல்லாமே வித்தியாசமான சபைகளா இருக்குது. Now I look back into how it was in the apostolic days. அந்த இப்போது நான் திரும்பி பார்க்கிறேன் அப்போஸ்தல நாட்களிலே அது எப்படி இருந்திருக்கும் என்று. So you look at the place what we call as Turkey now. இப்பொழுது துருக்கி என்று அழைக்கப்படுகிற இடத்திலே அந்த சபைகள் இருந்தது. At that time they were called Asia Minor. அது ஆசியா மைனர் என்று அந்த நாட்களில் அழைக்கப்பட்டது. But in the Bible it will be written only Asia. ஆனால் தமிழ் வேதாகமத்திலே ஆசியா என்று எழுதப்பட்டிருக்கிறது. So you have Ephesus, எபேசு சபை அங்க இருந்தது. ஸ்மிர்னா சபை இருந்தது. தயத்தீரா சபை இருந்தது. பெர்கமும் சபை இருந்தது. Philadelphia சபை இருந்தது. Sardis, Philadelphia, Laodicea. சர்தை, Philadelphia, லவோதிக்கேயா சபை. So you look at the churches, they are so different. அங்க சபைகள்லாம் பார்க்கும்போது எல்லாமே வித்தியாசமா இருந்தது. All planted by the apostles. எல்லாமே அப்போஸ்தலரால் அது நிறுவனப்பட்டது. So now I can look back and see how in the first century the Lord established his churches. இப்பொழுது நான் திரும்பி பார்க்க முடிகிறது முதல் நூற்றாண்டில் எப்படி தேவன் சபைகளை ஸ்தாபித்தார் என்று. So I wanted to just come to something which may be of help to you. ஏதோ உங்களுக்கு உதவி செய்யப்படும் என்று எண்ணத்தோடு இந்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். I want everyone to be born again, baptized in the water and in the Holy Spirit. நீங்கள் எல்லோருமே மறுபடியும் disciple. நீங்கள் மறுபடியும் பிறந்து பரிசுத்த ஆவியினாலும் தண்ணீரினாலும் ஞானஸ்நானம் பெற்று அவருடைய சீஷராய் மாற வேண்டும் என்று அர்ப்பணிக்கப்பட்ட சபை அங்கத்தினராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். And the most common problem area is in the area of sex. அந்த பொதுவாய் இங்க இருக்கிற எல்லா வாலிபர்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்கிற ஒரு பகுதி என்றால் செக்ஸ், பாலியத்துக்குரிய காரியங்கள். So when we come when we become adolescent, நாம் அந்த பருவத்திலிருந்து வளர்ந்து வரும்பொழுது so the hormones in the body are turned on. நம்மளுடைய சரீரத்திலே ஹார்மோன்கள் அது வித்தியாசமாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. Then we become aware of the opposite sex. அப்பொழுது எதிர்பாலினத்தாரை குறித்து ஒரு விழிப்புணர்வு நமக்கு உண்டாகிறது. And the changes in our body also tell us, now we are growing towards adulthood. இப்பொழுது நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகிற மாற்றம் நமக்கு என்ன காண்பிக்கிறது என்றால் நீ ஒரு ஆணாய் வளர்ந்து வருகிறாய் என்று உனக்கு சொல்கிறது. And there are so many temptations to go into sin in that area. அந்த நேரத்தில் அந்த பகுதியிலே அநேக பாவத்திலே போகக்கூடிய பகுதிகள் வீழ்ச்சிகளுக்கான காரியங்கள் நடக்கிறது. So I was so when Vincent said I have never masturbated in my life. சகோதரர் வின்சன் அவர் சொல்லும்போது நான் என் வாழ்க்கையிலே நான் அப்படிப்பட்ட அந்த சுய புணர்ச்சியை நான் செய்ததில்லை என்று சொல்லும்போது it is possible if you want to live a life where you are totally yielded to the Lord, he will give you victory in that area. நீங்கள் முழுமையாய் தேவனுக்கென்று உங்களை ஒப்புக் கொடுத்திருந்தால் அதிலே முழுமையாய் வெற்றி தந்து அந்த வாழ்க்கையை உங்களுக்கு சாத்தியமாய் தேவன் மாற்றித் தர முடியும். You will never lose out. நீங்கள் ஒரு நாளும் அதை செய்யக்கூடியவர்களாய் மாற மாட்டீர்கள். The Lord will give you complete satisfaction and contentment. ஆண்டவர் உங்களுக்கு முழுமையான திருப்தியும் மன ரம்மியத்தையும் அதிலே தருவார். Yeah, because the Lord has placed the function of sex in our bodies. ஏனென்றால் அந்த சரீரத்திலே ஏற்படுகிற அந்த பாலியத்துக்குரிய மாற்றங்களை செய்கிறவர் தேவன். And the Lord will, if you give him the first place in your life, at the end of your life you will know that you have enjoyed sex much more than those fellows who were in the world and they were thinking of this way to enjoy, that way to enjoy. They all would have ended in frustration. உங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது தேவனுக்கு உங்கள் இடத்தை கொடுத்து வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் முடிவிலே பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கான அந்த தேவன் கொடுத்த அந்த பாலியத்துக்குரிய சந்தோஷத்தை உண்மையாய் அனுபவித்தவர்களாக இருப்பீர்கள். மற்ற உங்களுடைய நண்பர்கள் பல விதத்திலே அதை திருப்தி செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வெறுத்தவர்களாய் நீங்கள் பார்க்க முடியும். The Lord is, if you give your life to the Lord, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தால் so he will definitely make you at the end of your life look back and say that Lord, you have done all things well. நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் கடைசியிலே நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது
தேவன் எல்லாவற்றையும் நீ சரியாய் நன்மையாய் செய்தீர் என்று So சொல்லக்கூடியவர்களாய் you can look at all these truths: இந்த சத்தியங்களை எல்லாம் பார்த்த பிறகு Father's love, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, blood of Christ, இயேசுவின் இரத்தம், word of God, தேவனுடைய வார்த்தை, Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர், way of the cross, சிலுவையின் பாதை, like-minded fellowship, ஏக சிந்தையோடு ஐக்கியம், born again experience, மறுபடியும் பிறந்த அனுபவம், baptism in the Holy Spirit, பரிசுத்தாவின் அபிஷேகம், conscious choice for being wholehearted disciples, முழு இதயமுள்ள சீஷனாய் இருப்பதை தேர்ந்தெடுப்பது, conscious choice of being committed members in the body of Christ, முழுமையான ஒரு இருதயத்தோடு அர்ப்பணிக்கப்பட்ட சபையின் அங்கத்தினராய் இருப்பது, and glorious examples before our eyes. நம்ம கண்களுக்கு முன்பாக மகிமையுள்ள சாட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. Brother Zach, Brother Ian, சகோதரர் ஜாக், சகோதரர் இயன், Brother Victor, Brother Vincent, Brother Parasutham, பிரதர் விக்டர், பிரதர் வின்சென்ட், பிரதர் பரிசுத்தம், and even so many people in our church. நம்முடைய சபையில் இருக்கிற அநேக சகோதரர்கள். So all these people whom I named, நான் சொன்ன சகோதரர்கள். so I pray that the Lord will open your eyes to see these glorious truths. இந்த மகிமையான சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படி தேவனுடைய கண்களை திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். We want the Lord to bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். We don't want to make you join the church or some name for ourselves. ஏதோ நீங்கள் சபையிலே வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் அல்லது எங்களுக்கு ஏதோ உங்களால் ஒரு பேர் வேண்டும் என்பதற்காக நாங்கள் சொல்லவில்லை. We want genuine blessing on each one of you. உங்கள் ஒவ்வொருவர் மேலும் உண்மையான தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். Don't go behind the world. இந்த உலகத்துக்கு பின்பாய் போகாதிருங்கள். Separate yourself from all the evil influences of the world. இந்த உலகத்தின் தீமையான தாக்கங்களிலிருந்து உங்களை நீங்கள் தூரப்படுத்திக் கொள்ளுங்கள். Enjoy your life with the Lord Jesus. தேவனுடைய சந்தோஷம், தேவனுடைய இரக்கத்தினாலே அவருடைய வாழ்க்கை, அவருடைய சந்தோஷத்தை நீங்கள் அனுபவியுங்கள்.